Hello friends, so in a editorial analysis list, important topics பார்க்க போறோம். Starting with this one on the trial of second waves dynamics. So இந்த டாபிக்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ் இந்த கோவிட்-19 வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அண்ட் அந்த விருலன்சி வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது, எஸ்பெஷலி இந்த செகண்ட் வேவ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு சில ஃபிகர்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வேவ்லேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குது. தட் கோவிட் வந்ததுக்கப்புறம் எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் அண்ட் பர்டன் வந்து ஆன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் செக்டர், எஸ்பெஷலி மெடிக்கல் ப்ரொஃபஷன். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரெஸ் இருந்தது அண்ட் அந்த பர்டன் அகெயின் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்குது. ஸோ தட் இஸ் வாட் திஸ் தி செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட்-19 இஸ் ஆல் அபவுட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல கிட்டத்தட்ட 60% ஆஃப் அவர் பாப்புலேஷன் வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. அண்ட் மீதி எஃபெக்ட் ஆன ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 828 மில்லியன் பீப்புள் வந்து தே காட் அஃபெக்டட். இப்போ இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் திஸ் 828 மில்லியன் பீப்புள் 37.26 பீப்புள், ஸோ 37.26 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் லைக் சம் நம்பர்ஸ் ஒரு ஆவரேஜ் பேசிஸில் தான் வந்து இது சொல்கிறாங்க. ஸோ ரீஇன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் ஸ்கீமா மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவுக்கு ஸோ சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 2020 ஆகஸ்ட் 2020 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 61,455 கேசஸ் இருந்தது. ஸோ ஜூன் டு ஆகஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 61,455. இது நம்மளுக்கு இப்போ ஃபெப்ரவரிலேருந்து ஏப்ரல் வந்து பார்க்கும்போது 1,85,000. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த இடத்துல வந்து இந்த மொத்தம் இதோட ஸ்கீமே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 61,000 எங்கே இருக்குது அண்ட் அதே இது 1,85,000, கிட்டத்தட்ட டபுள் தி அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஆர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் when it comes to யூபிஎஸ்சி. நீங்கள் வந்து இது உங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸில் தேர் ஆர் சான்சஸ் ஆர் வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் விச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட், ஒரு கோவிட் பாசிட்டிவான ஒரு ஆள், அவங்க மூலயமா எத்தனை பேர் இன்ஃபெக்ட் ஆக போகிறாங்க, அதுக்கு பேர், அந்த வேல்யூக்கு பேர் தான் ஆர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா 2 to 3, ஸோ ஒரு கோவிட் பேஷண்ட், ஒரு கோவிட் பாசிட்டிவ் வந்து he can infect 2 to 3 people அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்தது. செகண்ட் வேவ்ல எப்படி இருக்குன்னா அது டபுள் ஆயிடுச்சு. ஸோ மோர் தேன் 4, ஸோ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 4 தான் வந்து ஆர் வேல்யூ ஆஃப் தி செகண்ட் வேவ் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 75 to 80% ஆஃப் ஹர்ட் இம்யூனிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ல என்ன யூஸ் பண்ணாங்க, 60% ஆஃப் ஹர்ட் இம்யூனிட்டி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 60% பீப்புள் லைக் ஹூ ஆர் இம்யூன், ஸோ அவங்க மூலயமா வந்து வி கேன் அந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த விருலன்சி ஆஃப் வைரஸ், ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வைரஸ் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் நவ் இன் திஸ் கேஸ், இந்த செகண்ட் வேவ் 75 to 80% ஆஃப் திஸ் ஹர்ட் இம்யூனிட்டி ஹேஸ் டு பி யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் வேவ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 29 lakhs வந்து இப்போ வரைக்கும் டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 13 வரைக்குமே பார்க்கும்போது இவ்வளோ கேசஸ் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து விருலன்சி அதிகமாக இருக்குது. அண்ட் இதோட பீக் டைம், ஒரு இதோட டோட்டல் டைம் ஸ்பேன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு 60 days வரைக்குமே இந்த செகண்ட் வேவ் வந்து ப்ரொலாங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கைண்ட் ஆஃப் 2 months வந்து இந்த செகண்ட் வேவ் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இதில் டீஎக்ஸலரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த 2 months அப்புறம் இஃப் வி ஃபாலோ ப்ராப்பர் நார்ம்ஸ், நம்ம மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் ப்ராப்பர் வேக்சினேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மிட் ஜூனில் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வி கேன் நாட் எக்ஸ்பெக்ட் தட் அப்படியே மொத்தமாக போயிடும். பட் அந்த ஸ்கேல் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சில எஸ்டிமேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்குது, நிறையவே வந்து போயிட்டுருக்குது. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து இப்போ வரைக்குமே டோட்டல் 1% ஆஃப் பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷனில் 1% மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கவர் பண்ணது யாருன்னா இந்த 2 டோஸஸுமே, 2 டோஸஸுமே கொடுத்தது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோஸுக்கும் செகண்ட் டோஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 weeks கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 to 4 weeks கேப் அப்படின்னு சொல்கிறாங்க பிட்வீன் ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ். ஸோ இந்த கேப்பில் வந்து தேர் ஆர் ஹையர் சான்சஸ் ஆஃப் ரீஇன்ஃபெக்ஷன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் போடுறதுனால அண்ட் இந்த 2 to 4 weeks கேப் இருக்கிறதுனால வி கேனாட் சே தட் அந்த செகண்ட் வேவ் ஆர் எல்ஸ் வந்து இந்த ரேட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஸ்ப்ரெட்டிங் அது வந்து குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் வந்து இந்த இடத்துல மொத்தமாகவே சொல்ல வராங்க. பட் ஒரு பாசிட்டிவ்
ஆஸ்பெக்ட்ஸில் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து வல்னரபிள் பீப்புள், எஸ்பெஷலி வந்து எல்டர் பீப்புள்ஸ் அண்ட் தி வல்னரபிள் செக்ஷனுக்கு வந்து ப்ராப்பர் வேக்சினேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அது வரைக்குமே இட் இஸ் கைண்ட் ஆஃப் சேஃப். ஸோ எதுவுமே இல்லாமல் அட்லீஸ்ட் வி ஹேவ் சம் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லலாம். பட் இந்த வேக்சினேஷன் போடுறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் வேக்சின் போட்டு நம்ம வெளியே போனால் நமக்கு வைரஸ் வராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் ஒரு மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு, தட் வேக்சினேஷன் போட்டு நான் வெளில போனால் எனக்கு கொரோனா வராது அப்படின்னு சொல்லிட்டு. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். இட் ஜஸ்ட் இன்க்ரீசஸ் யுவர் இம்யூனிட்டி லெவல் டு ஃபைட் கொரோனா, தட்ஸ் ஆல். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்பர் நார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, பஞ்சாப் ரீஜனில் வந்து இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் பயங்கரமாக ஆக்சலரேட் ஆகிருக்குது, ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஒரு யூகே வேரியன்ட் தான். ஸோ யூகே மூலியமா வந்த ஒரு வேரியன்ட், வைரஸோட வேரியன்ட் தான். அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் வேவ் வந்ததுக்கு ரீசன் வந்து டைவர்ஸ் நேச்சர் ஆஃப் வேரியன்ட்ஸ். இந்தியாவிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்தியாவில் இவ்வளோ இந்த செகண்ட் வேவ் வந்து இந்த அளவுக்கு விருலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபெப்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. ஸோ அந்த லாக்டவுன் ஓப்பன் பண்ணதுலேருந்தே வந்துருச்சு தட் வி ஆர் கைண்ட் ஆஃப் சேஃப் நவ். ஸோ இப்போ வந்து வெளியே சுற்றலாம், நம்ம மாஸ்க் போட வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட்னால தான் இந்த தட் இஸ் தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் வந்து இந்த செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட கார்ட்ஸை எடுத்துட்டோம், அதனால அந்த வைரஸ் வந்து கரெக்டாக அதோட பொசிஷன் வந்து திருப்பி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் வேக்சினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்போவே எல்லாருக்கிட்டையுமே ஒரு இது தெரிஞ்சிருச்சு, லைக் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் WHO கிளைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டே அவங்க சொன்னாங்க தட் திஸ் பேண்டமிக் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் ரைட் நவ். ஸோ இது வந்து கண்டிப்பாக 2-3 இயர்ஸ் ஆகும், வி ஹேவ் டு ஸ்டார்ட் லிவிங் வித் தி வைரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க, லான்செட்டோட ரிப்போர்ட்ஸ்லேயுமே வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நம்ம ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருந்துட்டோம். அண்ட் தி டைவர்ஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா, அந்த டைவர்ஸை விடுங்க, ஜென்ரலாகவே வந்து பாப்புலேஷன் இந்தியான்னு பார்க்கும்போது இஃப் இட் இஸ் லெஃப்ட் அன்செக் தென் தி கான்சிக்வன்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி தி செகண்ட் வேவ். அந்த செகண்ட் வேவோட விருலன்சி வந்து இந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி இந்த செகண்ட் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவோட கம்மியாக இருந்திருக்கலாம், ஆரல்ஸ் வந்து இந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்காது, விருலன்சி வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ சிம்டாட்டிக் அண்ட் அசிம்டாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சிம்டம்ஸ் காமிச்சது, சில பேருக்கு சிம்டம்ஸ் காமிக்கல. ஸோ சிம்டம்ஸ் காமிக்காதவங்க தே ஆர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்ப்ரெடராக மாறிட்டாங்க. பிகாஸ் அவங்க உள்ள வைரஸ் இருக்குது, பட் அவங்க சிம்டம்ஸ் காமிக்காதனால தே தாட் தட் இஸ் நார்மலாக வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் டு கோயிங் அவுட் டு பிளேசஸ் அண்ட் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் எஸ்பெஷலி இங்கே வந்து ஏர்லி ஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்குது. பிகாஸ் யூஸ்வலி யங்ஸ்டர்ஸ் ஃபீவர் இருந்தாலுமே 2-3 டேஸில் இருக்கும். தி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்டர்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர்எல்ஸ் வந்து கொஞ்சம் வல்னரபிள் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் காமிக்கும், மற்றவங்களுக்கு இந்த லோக்கல் காமிக்காது. இட் வில் பி லைக் அ நார்மல் ஃபீவர். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இந்த சூப்பர் ஸ்ப்ரெடராக மாறி இருக்கிறாங்க. ஸோ தட் வாஸ் அகெயின் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் திஸ். தி செகண்ட் வேவ் வந்து அதோட கான்சிக்வன்சஸ் தான் இந்த செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா March 2021 ஒரு வீக்லி ஆவரேஜ் வந்து 42,000 கேசஸ், 42,162 கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அண்ட் ஆவரேஜ் டெத் இன் அ வீக் வந்து பார்த்தீங்கன்னா 844 டெத்ஸ் இன் இந்தியா. ஸோ this is the level of the impact of second wave அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. Alright, and finally they are talking about the strategy which can be followed. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the best strategy as of now is wearing the golden rules of wearing mask. சரியா? பிகாஸ் இது வந்து நம்ம WHO ஸ்டார்டிங்காக சொல்லிட்டாங்க தட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லிவிங் வித் தி வைரஸ் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்ஷன் மெஷர் விச் வி கேன் டேக் இஸ் வியரிங் மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஹேண்ட் ஹைஜீனிங் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, சானிடைஸ் பண்ணுறது ப்ராப்பராக, அண்ட் க்ரௌடட் பிளேஸுக்கு போகாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் நம்ம வந்து இந்த ஃபேஸில் இருந்து கொஞ்சம் நம்மளை வந்து வெளியே கொண்டு வரலாம். அண்ட் ஓவர் த டைம் வந்து வி கேன் ஃபைட் இட் ஆக்சுவலி. ஸோ விதவுட் எனி ப்ராப்பர் simple thing one can say is we cannot clap by one hand. So we need both hands. So one hand is our contribution towards fighting the pandemic and other side is the technicalities which are being done. Right? And அதே மாதிரி அக்ரெசிவ் வேக்சினேஷன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல. ஸோ இது வந்து லாக்டவுன் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். வேக்சினேஷன் ப்ராப்பராக பண்ணோம்னா லாக்டவுன் பண்ண முடியாது. பிகாஸ் லாக்டவுன் பண்ணுறது வந்து ஒரு நேஷனுக்கு ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸில் போய் கொண்டு போயிடும். பிகாஸ் ஆல்ரெடி தெரியும் ஜிடிபி லெவல் எப்படி இருக்குது அண்ட் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக திருப்பி லாக்டவுன் பண்ணாங்க அப்படின்னா
ஒரு பெரிய இஷ்யூ வந்து கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இதில் ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. அண்ட் சில ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல சூப்பராக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸில் அவங்க ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபுல்லி வேக்சினேட் 2 டோஸுமே போட்டு ஃபுல்லி வேக்சினேட் ஆனால் தான் வந்து உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். எங்கே ட்ராவல் பண்ணாலுமே ஃபுல்லி வேக்சினேட் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வி கேன் யூஸ் தி சேம் மாடல் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ப்ரீ ரெக்வசைட் கண்டிஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். தட் வேக்சினேஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து எங்கே ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டும், ஒரு எல்ஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எங்கே கூட்டமாக இருக்கதோ எங்கே போனாலுமே வந்து நீங்கள் வேக்சினேட் பண்ணியிருக்கணும் உங்களை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ், வேரியஸ் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ இது வந்து மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சம் மெஷர்ஸ் விச் கேன் பி எத்திக்ஸ் பேப்பரில் கூட யூஸ் ஆகலாம். ஆர் இன் பர்டிகுலர் வந்து இஃப் தேர் ஆஸ்கிங் எஸ்ஏல யூஸ் ஆகலாம். இன் பர்டிகுலர் தேர் ஆஸ்கிங் சம்திங் ரிலேட்டட் டு கோவிட், யூ கேன் ஸ்ட்ராட்டஜி லைக் கவுண்டர் மெஷர்ஸ் வந்து நீங்கள் இதில் போடலாம். அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வேக்சினேஷன் வந்து ஆஃபீஸில் கண்டிப்பாக மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வேக்சினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி மாடல்ஸ் விச் ஆர் பீங் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ வேக்சினேஷன் வந்து ஒரு டிரைவ் வந்து கிரியேட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் பப்ளிக் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் வேக்சினேட் பண்ணால் தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வேக்சினேஷன் பண்ண தான் போகிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து க்ரௌடட் பிளேஸில் இது பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து வேக்சினேஷன் மேண்டேட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ எவ்ரி ஒன் வில் கெட் பேக் டு வேக்சினேஷன். ஸோ எல்லாமே வேக்சினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வேக்சினேஷன் அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்சிமிட்டி லெவல் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ மக்கள் வந்து ஈஸியாக போய் வேக்சினேட் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவிஷன்ஸ் நிறையாவே கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வேக்சினேஷன் வேன்ஸ் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து ரூரல் சென்டர்ஸை வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மொபைல் வேக்சினேஷன் வேன்ஸ். அண்ட் அதே மாதிரி we can say that volunteers, ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஒரு வாலண்டியர்ஸ், யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி அவங்க வந்து இந்த மாதிரி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி தி பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ தி பெஸ்ட் திங் ஒன் கேன் டூ இஸ் யூனிவர்சல் மாஸ்க் யூஸ். ஸோ மாஸ்க் வந்து ப்ராப்பராக போடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து டோட்டலாகவே சொல்ல வர்றாங்க. அண்ட் பப்ளிக்காக வந்து இன்கேஸ் யாராவது மாஸ்க் போடலை அப்படின்னா நீங்கள் ஃபைன் போடுறது ஒரு சில ப்ரொவிஷன், ஸோ சில வந்து அந்த மாதிரி பெனால்ட்டிஸ் போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் நிறைய பேர் வந்து மாஸ்க் போடுவாங்க. அண்ட் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா we can find them. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பீனல் விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னா WHO நார்ம்ஸ் அவங்க வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நார்ம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தேட் நம்மளோட டிமாண்ட் சப்ளை செயின், ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேக்சினேஷனோட டிமாண்ட் சப்ளை செயினை வந்து ஸ்டாக்னண்ட்டாக வச்சிருக்கணும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக வந்து இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன், ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் வேக்சின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். இதுதான் வந்து சம் ஆஃப் தி மெஷர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்த வேல்யூஸ், ஸோ ஸ்டார்டிங்கில் இவங்க கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் சே தட் இது வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக கிடையாது, இது வந்து மாறிட்டே இருக்கும். பட் அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறது வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் எடிட்டோரியல். அண்ட் திருப்பி வந்து நாளைக்கு அகெயின் வில் ஸ்டார்ட் டு நோ கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் டாபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு gradually we'll cover up entire editorial profile. Fine. So guys, these are the various platforms where you can find us. So stay tuned and thank you.